வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 46. அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மாண்பியின் மனம் சோர்ந்து கிடந்தது. பரதன் அவளிடம் சொல்லாமல் கிளம்பியதும் அல்லாமல் இன்று வரை ஒரு போன் கூட செய்து அவளுக்கு விவரம் கூறவில்லை. என்ன ஏது என்று தெரியாமல் மண்டை குழம்பிய நிலைதான். அப்படி ஏமாற்றிவிட்டு செல்வான் என்று அவள் நினைக்கவில்லை. இருந்தாலும் மனதோறும் ஒரு பயம். வீட்டிலும் அலுவலகத்திலும் அவனில்லாத வெறுமை வேறு சேர்ந்து கொள்ள மனம் ஒரு நிலையில் இல்லவே இல்லை. அவனை தான் எந்த அளவு தேடுகிறோம் என்பதை அவள் உணர்ந்த நாட்கள் அவை. அவன் இல்லாமல் வாழவே முடியாது என்பதை உணர்த்திச் சென்ற நாட்களும் அவைதான். தன்னிடம் இருக்கும் சாவி கொண்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தவளை இனிய அதிர்ச்சி வந்து தாக்கியது. டீப்பாயின் மேல் இரு கால்களையும் தூக்கி வைத்தபடி ஹாயாக அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் பரதன். ரது, வந்துட்டீங்களாம். கைப்பையை தூக்கி கடாசியவள் ஆர்வத்துடன் அவனருகே ஓடினாள். ம். அவனுக்கே இவ்வளவு நாள் அவளை காணாத ஏக்கம்தான். இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தேங்க் காட். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இந்த சினிமாவில் காண்பிக்கிற மாதிரி நீங்க மேட்ரை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு நினைச்சேன். அண்ணனுடைய கல்யாணத்துக்கு போனவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா? படபடவென்று புரிந்தவள் நெஞ்சில் கை வைத்து ஆஸ்வாசமாகிக் கொள்ள அவனோ அவளை வித்தியாசமாக பார்த்து வைத்தான். எது, மேட்ரு முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டேனாம்? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்று நடந்த நிகழ்வு மனக்கண்ணில் தோன்றியது. குளியலறையில் அவள் அளித்த முத்தத்தில் மயங்கி போய் அவனும் பதில் தாக்குதலை நடத்தினான் தான். ஆனால் எல்லை மீறி கரங்கள் பயணிக்க ஆரம்பித்த நொடியில் சட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்டான். மயக்க நிலையில் நின்றவளின் உடை முழுக்க நனைந்து கிடந்தது. அதை மாற்றியே ஆக வேண்டும். இரவு முழுக்க அப்படியே விட முடியாது என்பது உரைக்க அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனை மாற்றிவிட மனசாட்சி தடுத்தது. அவளை காதலிக்கிறான் தான், அதை உணர்ந்தும் கொண்டான்தான். ஆனாலும் சுய உணர்வில் இல்லாத பெண்ணின் ஆடையை மாற்ற அவன் வளர்ந்த சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. அதைவிட சுயநினைவு இல்லாமல் அவள் தன் காதலை உரைத்திருக்கிறாள். உண்மையிலுமே அவள் மனதில் தான் இருக்கிறோமா என்று தெரியாமல் அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. எனவே அவளை கட்டிலில் படுக்க வைத்தவன் ஓடிச் சென்று பக்கத்து வீட்டு பெண்மணியை அழைத்து வந்தான். அந்த பெண்மணியும் அந்த நேரத்தில் முகம் சுளிக்காமல் உதவ வந்தாள். அந்த உதவியை மாண்பி ஏற்றாளா? அதுதான் இல்லை. புடவையில் கை வைத்த உடனேயே கத்த ஆரம்பித்து விட்டாள். இவனால் உள்ளேயும் செல்ல முடியாது. கதவுக்கு வெளியேவே நின்றிருந்தான். அந்த பெண்மணி எப்படியோ சமாளித்து உடைகளை களைந்து விட்டார். அதற்கு மேல் அவளுக்கு வேறு உடையை அணிவிக்க முடியவில்லை. பொருட்களை வீசி எடித்து கலாட்டா செய்ய வேறு வழியில்லாமல் அவளை படுக்க வைத்தவர் போர்வையை போர்த்திவிட்டு வந்து விட்டார். என்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடிக்க வருது. அவர் வெளியே வந்து கூற இந்தளவிற்கு அவர் உதவி செய்ததே பெரிய விஷயம் என்று நன்றி கூறி அனுப்பி வைத்தான். அதற்கு பிறகு உள்ளே எந்த சத்தமும் இல்லை. உறங்கிவிட்டாள் என்று நினைத்து கொண்டு இவனும் உறங்கச் சென்று விட்டான். காலையில் இந்தியா கிளம்ப வேண்டும். அவளிடம் சொல்லிவிட்டு செல்லத்தான் நினைத்தான். ஆனால் உள்ளே அவள் எந்த நிலையில் இருப்பாள் என்று தெரியாதல்லவா? எனவே கதவை திறக்க பயந்து கொண்டு அவளிடம் சொல்லாமலேயே கிளம்பிவிட்டான். அதற்கு இப்படியொரு காரணத்தை கற்பித்துக் கொள்வாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. மேட்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டாலோ? தாடையை தடவியபடி அவளையே பார்க்க என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்தாள் அவள். உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் ரது. இந்த ஒரு வாரம் நீங்க இல்லாத இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல. ஐ ரியலி மிஸ் யூ. தலையை சரித்து கூறியவள் உரிமையுடன் அவன் அருகே வந்தமர்ந்து தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனுக்கு சில்லென்று இருந்தது. தன்னை போல அவளும் தேடி இருக்கிறாள் என மனம் சந்தோஷித்துக் கொண்டது. இருந்தாலும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரி, எப்ப வீடு காலி பண்ண போறான்? எதுக்கு காலி பண்ணணும்? வெடுக்கென்று நிமிர்ந்தவள் அவனை ஏறிட்டாள். எதுக்கு காலி பண்ணணுமா? குடிகாரி. அன்னைக்கு குடிச்சிட்டு உன்னை லவ் பண்றேன்னு உளறினதும் இல்லாம முத்தம் கித்தம் கொடுத்து என் கற்பை வேற கெடுத்து வச்சிருக்க. உன்னால என் கற்பு பறி போயிடுச்சு. பொன்னாடி நீ. அமைதியா இருந்தவனை இழுத்து வச்சு கிஸ் அடிச்சு அங்க இங்க தொட்டு அவன் பேசிக்கொண்டே போக போதும், வாயை மூடுங்க என்று கத்தினாள் அவள். இப்ப எதுக்கு கத்துற? உன்னால என் கற்பு போச்சே. நாளைக்கு என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருந்தா என் கற்புக்கு உத்தரவாதம் இல்ல. சீக்கிரமே வேற வீடு பார்த்து கிளம்பு. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? போனது என் கற்பும் தான். பொண்ணு நானே அமைதியா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சாம்? நான் பேச வேண்டிய டயலாகை எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முகச்சுளிப்புடன் அவனை விட்டு தள்ளி அமர்ந்தாள் மாண்வி. அதென்ன, உனக்கு மட்டும்தான் கற்பு இருக்குதா? கற்புங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் சமம்தான். ஐயோ, என் கற்பு போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் வேண்டுமென்றே ஒப்பாரி வைக்க இவளோ கடுப்புடன் பல்லை கடித்தாள்.
அச்சோ, வாயை மூடுங்க பரதன். நான் தான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றேனல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்படி அழுது என் மானத்தை வாங்காதீங்க. குடிகாரி, அன்னைக்கு குடிச்சிட்டு போதையில உளறின, அதை என்னை நம்ப சொல்றியா? அவன் வினவியதுதான் தாமதம். பாய்ந்து வந்து அவன் சட்டைக்காலரை பற்றியவள், எது, போதையில உளறினேனா? நல்லா கேட்டுக்கோ, இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு புருஷன். குடிச்சிருந்தாலும் நான் நிதானத்துல தான் இருந்தேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நல்லா காதை திறந்து கேட்டுக்கோ, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆக்ரோஷத்துடன் கத்தியவளின் கண்களில் மின்னிய காதல் வெறியில் அவன் சுகமாய் தொலைந்து போனான். காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது கோடி சுகம் அல்லவா? அந்த கோடி சுகத்தில்தான் அவன் நனைந்து கொண்டிருந்தான். இதை எப்படி நான் நம்புறது? அன்னைக்கு நடந்த மேட்டர்னால வேற வழியில்லாம இப்படி சொல்றியோ என்னவோ? வேண்டுமென்றேதான் வம்பிழுத்தான். அவள் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. என் காதலை சந்தேகப்படுறியாடா? ஆங்காரமாய் கேட்டவள் இருபுறமும் கால் போட்டு அவன் மடியில் ஏறி அமர்ந்து வாகாக இதழ்களை கவ்விக்கொண்டாள். அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ந்து விழிகளை விரித்தவன் பின் அவளது முத்தத்தில் கரைந்து இடையை பற்றி கொண்டான். அன்று கூட முத்தமிடும்போது நாணம் இருந்தது, இப்பொழுது அதுவும் இல்லை. என் காதலை எப்படி இவன் சந்தேகப்படலாம் என்ற கோபத்தில் அவனது உதடுகளை தன் இஷ்டத்திற்கு மென்று தின்று கொண்டிருந்தாள். அவனால் மட்டும் எவ்வளவு நேரம் அமைதியாய் இருக்க முடியுமாம்? போட்டி போட்டுக்கொண்டு அவனும் அந்த முத்த யுத்தத்தில் பங்கு கொள்ள சட்டென்று அவள் விலகி கொண்டாள். இரு உதடுகளும் பிரிய அவனோ மிட்டாயை பிடுங்கிய குழந்தையாய் பாவமாய் அவன் முகம் நோக்கினான். ஏண்டி, என்ன ஏண்டி, ஏதோ கற்பு பறி போயிடுச்சுன்னு ரொம்பவும் சீன் போட்டீங்க, இப்ப இப்படி கடிச்சு வைக்கிறீங்க? திட்டிக் கொண்டவள் தன் உதட்டை பிதுக்கி பார்த்து கொண்டாள். பின்ன இப்படி ஏறி உட்கார்ந்து ஹாலிவுட் படத்துல வர்ற சீன் மாதிரி கிஸ் அடிச்சா நானும் மனுஷன்தானே? ஐயோ, மறுபடியும் என் கற்பு போச்சே. அவன் வேண்டுமென்றே மீண்டும் அலற ஆரம்பிக்க, ரொம்பவும் பண்ணாதேடா. முனகியபடியே அவனை விட்டு இறங்கி சோபாவில் அமர்ந்தாள் மாண்பி. என் அம்மா பெரியம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை நம்பித்தானே இந்த வீட்ல என்னை தனியா இருக்க அலோவ் பண்ணினாங்க. இப்படித்தான் வயசு பையனை ரேப் பண்ணுவியா? கேட்கும் போதே அவனுக்கு சிரிப்புதான். கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். எது, நான் ரேப் பண்ணினேனா? அது சரி, நான் ரேப் பண்ணும்போது சார் என்ன பண்ணினீங்க? வேண்டாம்னு தடுத்திருக்க வேண்டியதுதானே? நீ எங்கேடி அதுக்கெல்லாம் விட்ட? பொய் சொல்லாதீங்க. ஒரு ஆம்பளை நினைச்சால்தான் ரேப் பண்ண முடியும். நீங்க ஒன்னும் தெரியாத பாப்பா இல்லையே, எல்லா விவரமும் தெரியும் தானே? கூறும்போதே அவளுக்கு முகம் சிவந்து போனது. எனக்கு எதுவும் தெரியாதுதான். நீதான் என்னை கெடுத்துட்ட. வேணும்னா அன்னைக்கு என்ன பண்ணினேன்னு இப்போ டெமோ காண்பிக்கட்டுமா? வேகமாக அவன் எழ, ஐயா சாமி, எதுவும் வேண்டாம், உட்காருங்க. அவனை பிடித்து மீண்டும் சோபாவிலேயே தள்ளிவிட்டாள். அவள் குனிந்து நெற்றியை தட்டியபடி யோசித்துக் கொண்டிருக்க அவனோ நமட்டு சிரிப்புடன் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். வாடி என்னுடைய ஆப்பிள் தக்காளி, மேட்ரை முடிச்சுட்டு ஓடி போயிட்டேன்னு தானே நினைச்சேன். கொஞ்ச நாள் உன்னை அலைய விடுறேன். மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டான். இப்போ என்ன பண்றது? அவன் ஒன்றும் அறியா பிள்ளையாய் இமை கொட்ட, வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் அவள். அதெல்லாம் முடியாது. என் அம்மா அப்பான்னு என் குடும்பமே என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்னால அவங்களை ஏமாத்த முடியாது. அப்புறம் என்னதான் செய்யறது? நடந்ததை மறந்துடுவோம். நீ வேற வீடு பார்த்து குடி போயிடு. கூறிவிட்டு அவன் எழுந்து கொள்ள, விளையாடுறீங்களா? சீறினாள் அவள். பி சீரியஸ் மான்வி. என்னால இத கல்யாணம் வரைக்கும் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அதுவும் உன் ஃபேமிலி கொலை பண்ண கூட துணிய மாட்டாங்கன்னு சொல்றேன். எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? பேசாம நடந்ததை மறந்துடுவோம். பாதிக்கப்பட்ட நானே வேண்டாம்னு சொல்றேன். ரேப் பண்ணின நீ ஏன் கவலைப்படுற? தோலை குலுக்கிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட இவள்தான் தலையை பிடித்து கொண்டாள். அறைக்குள் சென்று கதவை அடைத்தவனுக்கு சிரிப்புதான். அவளை சீண்டி விளையாடும் இந்த விளையாட்டு அவனுக்கு நிரம்ப பிடித்திருந்தது. அவனும் விளையாட ஆரம்பித்தான். நாட்கள் அழகாக கடந்து சென்றது. மறுவீட்டு விருந்து, குலதெய்வ கோவில் பூஜை என அனைத்தும் ஓய்ந்தும் நரசிம்மனும் சந்திரிகாவும் இயல்பான வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருந்த தருணம் அது. அவளது வீட்டிற்கும் குழந்தை உண்டாகியிருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. மனவருத்தம் இருந்தாலும் அதை பற்றியே பேசி கிளற வேண்டாம் என்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். நரசிம்மனும் இப்பொழுதெல்லாம் சென்னைக்கு செல்வதில்லை. அங்கே இவளை அழைத்துச் சென்றால் வீட்டில் தனியாக இருக்க வேண்டும் என சந்திரிகாவை நரசிம்மபுரத்தில்தான் இருக்க சொல்லியிருந்தான். அவ்வப்போது சென்னை சென்று தொழிலை கவனித்து விட்டு வந்து விடுவான். மற்றபடி இங்கிருந்து அலுவல்களை கவனித்துக் கொண்டான். மீராவும் ராகவியும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களது வீட்டின் அடுத்த வாரிசை காணப்போகும் மகிழ்ச்சி அவர்களுக்கு. வீட்டில் தாய்மார்களின் கவனிப்பில் அவளை விட்டுவிட்டு நிம்மதியாக தொழில்களை கவனிக்கச் சென்றான் நரசிம்மன். என்னதான் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் காதலை கொட்டி கொண்டாலும் அடுத்த அடி எடுத்து வைத்து கணவன் மனைவியாக நெருங்கி இருக்கவில்லை. அவளது உடல்நிலை ஒரு காரணம் என்றால் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை அழிக்காமல்
அவளுடன் வாழ ஆரம்பிக்க கூடாது என்ற எண்ணம் நரசிம்மனுக்கு. ஆனால் சந்திரிகாவின் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருந்தது. திருமணத்திற்கு முன்பு வரை அதையும் இதையும் போட்டு உழப்பிக் கொண்டிருந்தாள்தான். எப்பொழுது அவள் கழுத்தில் அவன் கட்டிய மாங்கல்யம் ஏறியதோ அந்த நிமிடத்திலிருந்தே மாறிவிட்டாள். ஓயாமல் மார்பை உரசிச் செல்லும் அந்த மஞ்சள் கயிறோ, இல்லை விடாமல் பொழியும் கணவனின் காதலோ, எதுவோ ஒன்று அவளை மெல்ல மெல்ல அவள் கூட்டிலிருந்து அகற்றி அவனுடன் பிணைக்க ஆரம்பித்திருந்தது. அதற்காக தாம்பத்திய வாழ்க்கையில் முழுதாக அவனுடன் இணைய சம்மதமா என்று கேட்டால் விடை என்னவோ குழம்பிய மனநிலைதான். அன்று ஏதோ வேலையாக மடிக்கணினியில் ஆழ்ந்திருந்தான் நரசிம்மன். அவர்களது படுக்கையறையை ஒட்டிய முன்புற அறைதான் அவனுக்கான அலுவலக அறை. இரவில் வேலை பார்ப்பதாக இருந்தால் அவளுக்கு தொந்தரவு தராமல் அங்கு அமர்ந்துதான் வேலைகளை கவனிப்பான். புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்த சந்திரிகாவிற்கு உறக்கம் வரவே இல்லை. இன்னும் படுக்க வராம என்ன பண்றாரு? யோசித்தபடி எழுந்து சென்று அவனது அலுவலக அறையின் கதவை திறக்க அவனோ மும்மரமாக ஏதோ மீட்டிங்கில் பேசிக் கொண்டிருந்தான். இந்நேரத்துல மீட்டிங்கா? சில வெளிநாட்டு நிறுவனங்களில் மீட்டிங் நடந்தால் இரவில்தான் பேச வேண்டியிருக்கும். இங்கு இரவு என்றால் அங்கு பகல்தானே. அதை எண்ணிக்கொண்டவள், அப்ப இப்போதைக்கு வரமாட்டாரு. நோட்டமிட்டபடி அரைவாசலிலேயே நிற்க அவன் அவளை கவனித்து விட்டான். ஒன்ஸ் அகெயின் திரைக்கு அந்த பக்கம் இருந்தவர்களிடம் சொன்னபடி கேமராவை நிறுத்தி வைத்தவன், தூங்கலையா சகி என இவளை பார்த்து வினவினான். போகணும். தனியா படுக்க ஒரு மாதிரி இருக்குது. நீங்க வரலையா? அர்ஜென்ட் மீட்டிங்மா, முடிச்சுட்டு தான் வர முடியும். தலையாட்டினாலும் ஏக்கத்துடன் தன்னையே நோக்கிய வழிகளில் எதை கண்டானோ எழுந்து அவள் அருகே வந்தவன் அவளை அணைத்து கொண்டான். அவளுக்கும் அந்த அணைப்பு தேவையாக இருந்தது போல மார்பில் சுகமாய் புதைந்து கொண்டாள். கருவுற்றதிலிருந்தே இப்படித்தான். யாராவது அருகாமையை மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது. எல்லோரையும் விட அதிகமாக தேடுவது என்னவோ அவனைத்தான். என்னாச்சு என் செல்லம்மாவுக்கு? தலையை கோதிவிட்டபடி மென்மையாக வினவினான் நரசிம்மன். ரொம்பவும் மிஸ் பண்ற மாதிரி இருக்குது சிம்மா. எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. செல்ல சினுங்கள் அவளிடம். அவனுக்கும் புரிந்தது. சமீப காலமாகவே வேலை வேலை என்றுதான் அலைந்து கொண்டிருக்கிறான். இங்கிருந்தே எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டியதா இருக்குதல்லடா. அதுதான். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு. ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகே தானே? அவளுக்கும் அவனது வேலைப்பளு புரியாமல் இல்லை. எனவே அரைமனதாய் தலையாட்டி வைத்தாள். தட்ஸ் மை குட் கேர்ள். கன்னத்தை தட்டி கொடுத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். போய் தூங்கு. இவ்வளவு நேரம் விழிச்சிட்டு இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க தானே. நான் சீக்கிரமே முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, குட் நைட். அவள் விலகிச் சென்று படுத்துவிட இவன் அரைக்கதவை சாத்திவிட்டு வந்து மீண்டும் மீட்டிங்கை தொடரும். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 47. அப்படி இப்படி என்று மீட்டிங் முடிய மேலும் 2 மணி நேரம் ஆனது. மடிக்கணினியை அணைத்துவிட்டு படுக்கையறைக்குள் சென்று பார்க்க இவனது மனைவி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நல்லா தூங்கிட்டான். அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டவன் குனிந்து நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியே வரவேற்பறைக்கு வந்தான். நள்ளிரவு வரை வேலை செய்திருக்கிறான். ஆனால் உறக்கம் மட்டும் வரவில்லை. மனைவி அன்று அழுத அழுகைதான் கண்முன் வந்து போனது. மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அவள் சற்று ஆஸ்வாசமாகிவிட்டாள். ஆனால் அந்த பாரம் முழுக்க இவன் இதயத்தில் ஏறி அமர்ந்து விட்டது. அந்த சுந்தரை கண்டுபிடிப்பதற்காக ஒரு தனியார் ஏஜென்சியை அணுகினான். ஏதாவது ஒரு தகவல் அவனை பற்றி தெரிய வேண்டும். அத்தோடு அடையாளம் காட்ட ஒரு புகைப்படமாவது அவன் கையில் இருக்க வேண்டும். எதுவுமே அவனிடம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டியில் படித்தான் என்பது மட்டும்தான் தெரியும். அப்படியே தெரிந்த ஆட்கள் மூலம் அந்த பல்கலைக்கழகத்தில் சென்று விசாரித்து பார்க்கலாம் என்று எண்ணிய முயற்சியும் தோல்வியில்தான் முடிந்தது. அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் பயங்கர கெடுபிடியாக இருந்தன. அப்படியெல்லாம் ஒருவரது விலாசத்தை கொடுக்க மறுத்துவிட்டனர். கிட்டத்தட்ட கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைதான். ஆனால் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறி உள்ளுக்குள் கனன்று கொண்டே இருந்தது. மனதின் சஞ்சலங்கள் வெகு நாட்களுக்கு பிறகு அவனை மதுவின் துணையை நாடி உந்தித்தெல்லாம் ஃப்ரிட்ஜிலிருந்து மதுபானத்தையும் ஐஸ் கட்டிகளையும் எடுத்து வந்து உட்கார்ந்தான். அழகான கண்ணாடி கோப்பையில் மதுவை ஊற்றி ஐஸ் கட்டிகளை போட்டவன் மிடராய் அதை எடுத்து உறிஞ்ச ஆரம்பிக்க கண்களோ அதன் சுவையை உள்வாங்கி கிறங்கி மூடி திறந்தது. சிம்மன், வேலையை முடிச்சிட்டு வந்து படிப்பீங்கன்னு பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் நரசிம்மன். முகச்சுளிப்புடன் நின்றிருந்த சந்திரிகா கருப்பு வண்ண ஸ்லீவ்லெஸ் நைட்டி அணிந்திருந்தாள். மொத்த உயரமே முட்டிக்கு சற்று கீழ் வரைதான் இருந்தது. சற்று முன் அவன் பார்க்கும்போது மேலே கோட் அணிந்திருந்தாள். உறக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று அதை கழட்டி வைத்திருப்பாள் போல. பார்வை நெற்றியிலிருந்து ஒவ்வொரு அங்கமாக தேங்கி தேங்கி மேய ஆரம்பிக்க உள்ளுக்குள் ஹார்மோன் மாற்றங்கள் மெல்ல மெல்ல மேழ ஆரம்பித்தன. இன்னைக்கு மட்டும் சகி,
கோப்பையை உயர்த்தி காட்டியவன் அவளை பார்வையிட்டபடியே மதுவை உறிஞ்ச ஆரம்பித்தான். ட்ரிங்க்ஸ் பண்ற அளவுக்கு அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சாம்? வினவியபடியே அவனருகே வந்து நின்றாள் அவள். பிரச்சனை வந்தால்தான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு இல்ல, சில சமயங்கள்ல போதைக்காகவும் கூட பண்ணலாம். தன்னருகே நின்றவளை அண்ணாந்து பார்த்து இமை சுமிட்டியவனின் பார்வை எங்கேயோ சென்றது. சட்டென்று தொண்டையை செருமிக் கொண்டு பார்வையை திருப்பினான். உண்மையாலுமே இது அந்த அளவுக்கு போதையை தருமா சிம்மா? கேள்வி எழுப்பியவள் அந்த மதுபானத்தை கையில் எடுத்து பார்க்க, கொடுக்கும். ஆனால் இன்னொன்னை விட குறைவாகத்தான் கொடுக்கும். அப்படியா? அப்ப அந்த இன்னொரு சரக்கையும் வச்சிருக்கீங்களா? அவளிடம் ஆர்வம். அவனும் எப்பொழுதும் குடிப்பவன் அல்ல, எப்பொழுதாவது சிறிதளவு குடிப்பவன்தான். அது அவளுக்கும் தெரியும் என்பதால் தான் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தாள். வச்சிருக்கிறேன். ஆனால் அதை இப்ப குடிக்க எனக்கு பெர்மிஷன் இல்ல. மீண்டும் பார்வை அவளை மேய வார்த்தைகளோ ஒரு மார்க்கமாக வந்து விழுந்தது. அவளுக்கு அது புரிந்தாள்தானே. மேலும் அவனை நெருங்கி நின்றவள், ஓ, கையில வச்சுக்கிட்டே பெர்மிஷனுக்கு வெயிட் பண்றீங்களாம்? அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கிறீங்களா சிம்மன்? குட். அப்படி யாரு பெர்மிஷன் கொடுக்கணும்? அவள் பேசிக்கொண்டே இருக்க அதற்கு மேல் அவனாலும் முடியவில்லை. தன்னருகே நின்றிருந்தவளின் கரம் பற்றி இழுக்க சுழன்று வந்து அவன் மடியிலேயே விழுந்தாள் பெண்ணவள். ஒற்றை கையால் அவளை அணைத்து கொண்டவன் மறு கையால் கோப்பையை முழுதாக வாயில் சரித்து தூக்கி எறிந்தான். கிளிங் என்று உருண்டோடி அது சுவரில் மோதிய சத்தம் அந்த இரவு நேரத்தில் தெளிவாக கேட்டது. என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். நானே கண்ட்ரோல் மிஸ் ஆக கூடாதுன்னு அடக்கிட்டு இருக்கிறேன். இதுல இவ வேற என்ன சரக்கு என்ன போதைன்னுட்டு முணுமுணுத்தவன் அவளது இடையே இறுக பற்றினான். இதைவிட போதை தர்ற சரக்கு இதுதான், இதுக்கு இணை வேற எதுவுமே இல்ல. டீப்பாயில் இருந்த பாட்டிலை காட்டி பின் தன் மடியில் கிடந்த கவிதையையும் காட்டி இமை சிமிட்டி வைத்தான் அவன். அவளுக்கோ குப்பென்று முகம் சிவந்து போனது. வேட்கையுடன் தன்னை தழுவிய அந்த பார்வையில் அவளது அடிவயிறு ஜில்லிடம் லேசாக பார்வையை தாழ்த்தினாள். கையில் கிடந்த அந்த கவிதையை வாசித்து பார்க்க சொல்லி உணர்வு நாளங்கள் சத்தம் இசைக்க அவனோ அவள் முகம் நோக்கி குனிந்து விட்டான். இரு இதழ்களும் பின்னிக்கொள்ள நூலளவு இடைவெளியே இருந்தது. தன்மேல் வந்து மோதிய சூடான மூச்சுக்காற்றில் அவன் முகம் நோக்கியவளுக்கு தெரிந்தது என்னவோ, கண்களை மூடி பெரும் மோகத்துடன் தன்னை முத்தமிட நெருங்கியவனின் முகம்தான். சட்டென்று இருவரின் இதழ்களுக்கும் இடையில் கையை வைத்து தடுத்தவள், ஹலோ சார், டாக்டர் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல, தெரியும் தானே என்று வினவி வைத்தாள். அவன் முகத்திலோ அப்பட்டமான எரிச்சல், ஏமாற்றம் தந்த எரிச்சல் அது. அவனோ நிதானமாக நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். இதழ்களை கடித்து குறும்புடன் சிரித்து கொண்டிருந்தாள் அவள். இது டாக்டர் சொன்ன மாதிரி தெரியலையே. உண்மையா? டாக்டர் தான் சொன்னாங்க. டவுட் இருந்தா நீங்களே அவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க கூறிவிட்டு அவள் அழகு காண்பிக்க அவனது பார்வை பளபளவென்று நீரோட்டத்தில் மின்னிய அந்த இதழ்களின் மேல் பாய்ந்தது. ஓ, ஒரு மார்க்கமாக ஓ போட்டவன் எட்டி டீப்பாயின் மேலிருந்த ஐஸ் கட்டியை எடுக்க அவளோ தடுமாறினாள். இப்பெதுக்கு அதை எடுக்கிறீங்க? இருவருக்குமே அன்று சமையலறையில் ஐஸ்கிரீம் சுவைக்கிறேன் பேர் வழி என்று வேறு எங்கோ சுவைத்ததுதான் நினைவில் வந்து போனது. டாக்டர் தான் தள்ளி இருக்க சொல்லிட்டாங்களே. அதுக்கு? தள்ளி நின்னு உன்னை ரசிச்சுக்கிறேன் என்றவன் ஐஸ் கட்டியை பெண்ணவளின் நெற்றியில் வைத்தான். அவளது பளிங்கு முகத்தில் அது வழுக்கிக் கொண்டு நாசி கடந்த இதழ்களுக்கு வந்தது. சில்லென்ற பனிக்கட்டியின் குளுமை மேனியை மட்டுமல்ல, உள்ளே ஒவ்வொரு அணுவையும் சிலிர்க்க வைத்தது. இதழ்களின் மேல் சயனித்திருந்த ஐஸ் கட்டியின் குளுமையை தாங்க முடியாமல் அதை விலக்கப் போன கரத்தை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். விழியுயர்த்தி அவள் அவனை கேள்வியாய் ஏறிடாம். ஐ வில் ஹெல்ப் யூ சகி. காதோரம் சரிந்து கிசுகிசுத்தவனின் உதடுகள் மெல்ல நகர்ந்து வந்து அந்த ஐஸ்கட்டியை விழுங்கிக் கொண்டது. பனிக்கட்டியை மட்டுமா விழுங்கியது? இல்லை இல்லை, அந்த வெம்மையான இதழ்களையும் சேர்த்து விழுங்கிக் கொண்டது. கிறக்கத்துடன் விழிமூடிக்கொண்ட பெண்மை தன்னை நோக்கி குனிந்திருந்தவனின் வெற்று முதுகை வளைத்து கொண்டது. ஆழ்ந்த முத்தம்தான், வன்மையெல்லாம் இல்லை, மென்மைதான் தெரித்து விழுந்தது. அவன் காட்டும் இந்த மென்மைதான் அவளை பித்தம் கொள்ளவும் வைத்து விடுகிறது. அவனது கட்டுடல் தேகமெங்கும் அவளது கரங்கள் ஊர்ந்தன. படிக்கட்டு தேகத்தை ரகசியமாய் ரசித்தும் கொண்டன. பெண்ணவள் நடத்திய ஊர்வலத்தில் அவனுக்கு உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு. தன்னிடம் மாட்டிய அந்த மென் இதழ்களை தனக்கு இரையாக கடித்து தின்று கொண்டிருந்தான். அவ்வப்போது மெல்லிய அவள் அலறல் அவளிடம். எவ்வளவு நேரம்தான் முத்தமிட முடியும்? பெண்ணவளின் மேனி ஒரு கட்டத்தில் தன் மூச்சுக்காற்றின் தேவையை உணர்த்த அவளது நிலை புரிந்தவனாய் விலகினான் அவளது காதலன். கிஸ் பண்ண சொன்னா கடிச்சு வைக்க வேண்டியது. முணுமுணுத்து கொண்டவள் கன்றி சிவந்திருந்த இதழ்களை வருடி விட்டு கொண்டாள். அது அப்பப்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது. இமை சுமிட்டிக் கொண்டே கரம் உயர்ந்து இன்னொரு ஐஸ் கட்டியை எடுத்தது. இந்த விளையாட்டு போதும். அவள் அவசரமாக எழுந்து கொள்ள முயல அவன் விடவில்லை. இடையே இறுக்கி தன் மடியில் சரித்து கொண்டவன் இப்பொழுது அந்த பனிக்கட்டியை இதழ்களின் மேல் வைத்தான்.
எங்க போய் நிற்குதோ அங்க நான் எடுத்துக்குவேன். காதோரம் குனிந்து முணுமுணுக்க பெண்ணவளுக்கோ அவஸ்தை. அவனது மனநிலையை புரிந்தாற் போல அந்த பனிக்கட்டியும் கண்ட இடத்தில் சென்றல்லவா நிற்கிறது. வேண்டாம். அவள் சற்று இதழசைக்க அந்த ஐஸ் கட்டியோ உருண்டு இதழ்களைத் தாண்டி கழுத்தை நோக்கி பயணித்தது. அதற்கும் மேல் இறங்கியிருக்கும் தான். இவள் சட்டென்று கரத்தால் அதை எடுத்து விட்டாள். இந்த கை தேவையான நேரத்துல தேவையில்லாத வேலைகளை செய்யுது. முணுமுணுத்தவன் இரு கரங்களையும் பற்றி அங்கிருந்த கழுத்துட்டையால் கட்டி போட்டான். ஐயோ விடுங்க சிம்மா, இப்படியெல்லாம் வேண்டாம். சினுங்களின் முழுவதனமும் நாணத்தில் சிவந்து போனது. ஏன்? அவளை ரசித்துக்கொண்டே கழுத்து நோக்கி அவன் குனிந்து விட்டான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடாம். கூறி முடிக்கவில்லை. உதடுகள் கழுத்து வளைவில் புதைந்து கொண்டன. அங்கும் ஒரு போராட்டம். ஐஸ் கட்டியை சுவைத்தானோ இல்லை அந்த தந்த கழுத்தை சுவைத்தானோ, அது அவர்களுக்கு மட்டுமேயான ரகசியம். வில்லாய் வளைந்து கொடுத்தவளின் மேனி நடுங்கியது. ரிலாக்ஸ் சகி. காதோரம் பேசிய குரல் கூட மனதிற்குள் மோக அதிர்வலைகளை ஏற்படுத்த விழிகளை மூடி அவள் மயக்கத்தில் ஆழ்ந்தாள். உதடுகள் முத்தமிட கரமோ உயர்ந்து சென்று இன்னொரு ஐஸ் கட்டியை எடுத்தது. இதற்கு மேல் முடியவே முடியாது. பெண்மை தாளமாட்டாமல் சினுங்கி எதிர்ப்பை தெரிவிக்க அதை அடக்கும் வித்தை அவனுக்கா தெரியாது. இப்போ இங்கே. தாபத்துடன் ஐஸ் கட்டியை கழுத்தில் வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்க அது எங்கு சென்று நிற்கும் என்று இந்த கள்வனுக்கு தெரியாதா என்ன? அதை எதிர்பார்த்துதானே வைத்தான். கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் அவளால் எதுவும் செய்யவும் முடியவில்லை. அதுவும் இல்லாமல் அவனை தடுக்கும் நிலையிலும் அவள் இல்லை. மோகத்தில் மின்னிய அந்த கண்கள் அவளுக்குள் பூகம்பத்தையே தோற்றுவிக்க அமைதியை அவனிஷ்டத்திற்கு விட்டுவிட்டு விழிகளை மூடிக்கொண்டாள். தந்த கழுத்தின் வளவளப்பில் நிற்க முடியாமல் சரிந்து ஓடிய பனிக்கட்டி நின்ற இடம் என்னவோ அந்த கள்வனுக்கு ராஜ விருந்தை பரிமாறும் இடத்தில்தான். போதையுடன் அவன் குனிந்த நொடி அவள் உடலின் ஒரு மெல்லிய அதிர்வு. பனிக்கட்டியை சுவைக்கிறேன் என்று அவன் செய்த அழிச்சாட்டியங்கள் எல்லாம் இதற்கு மேல் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை, விவரிக்கவும் கூடாதவை. சுவைத்து ரசித்து பின் ருசித்து. அப்பப்பா, இந்த காதல் பரிமாறும் விருந்தில்தான் எத்தனை வகை. முழு விருந்திற்கு முன்னால் பரிமாறப்படும் சிறு சிறு வகைகளே கல்லூரும் போதையைத்தான் தந்து விடுகின்றன. அவனும் அப்படிப்பட்ட போதையில்தான் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தான். மறைக்க வேண்டியவற்றை மறைக்காமல் அவனுடன் சேர்ந்து கள்ளத்தனம் புரிந்த அந்த ஒற்றையாடை இதற்கு மேல் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? அது அந்த நிலையில்தான் சரிந்து கிடந்தது. தாளமாட்டாமல் துள்ளியவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாய் அவளது கைக்கட்டை அவிழ்த்து விட்டான் அந்த நாயகன். அதுதான் அவன் செய்த தவறு. காரிகையின் உணர்ச்சிகளின் சீறலால் அவன் வெற்று முதுகில் பல நகக்காயங்கள். அந்த காளையின் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் அவளது பெண்மைகளில் பல பல்தடங்கள். இருவருக்குமே வலித்ததுதான். ஆனால் அந்த வலி கோடி சுகத்தை வாரி இறைத்ததுதான் இங்கு ஆச்சரியமே. காதல் மட்டுமல்ல, காமம் கூட ஆச்சரியங்களின் அணிவகுப்புதான் என்று இருவரும் உணர்ந்து வந்த நொடி அது. அவன் வேறு ஏற்கனவே ருசி கண்ட பூனையின் நிலையில் இருப்பவன். கண் முன்னால் கொட்டி கிடக்கும் அழகுகளை பார்த்துவிட்டு தன்னை கட்டுப்படுத்துவது என்பது அவனுக்கு பெரும் போராட்டமாக போய்விட்டது. இருந்தாலும் பெண்ணவளின் உடல்நிலை மனதில் உரைக்க அவளை விலக்கி சோபாவில் படுக்க வைத்துவிட்டு சரையலென்று விலகினான். உணர்ச்சிகளின் உச்சத்தில் அவள் சுருண்டு படுத்து விட்டாள். அவன் அழைத்துச் சென்ற ரகசிய உலகம் அப்படி. தாம்பத்திய கடலில் மூழ்கி முத்தெடுத்து வருவது ஒரு ரகம் என்றால், மூழ்காமலேயே மூழ்கி வருவது போல பாசாங்கு பண்ணும் இது வேறொரு ரகம். உடலின் ஒவ்வொரு அணுவிலும் சுகம், சுகம் மட்டுமே. அவளது நிலை அவனுக்கும் புரிந்தது. இதற்கு மேல் நின்றால் உணர்வுகள் வெடித்து சிதறிவிடும் என்பது உரைக்க கலைந்து கிடந்த அவளது ஆடைகளை கூட சரிப்படுத்தாமல் வேகமாக அகன்று விட்டான் நரசிம்மன். காதலுடன் காமமும் சேர்ந்து கொண்டு ஆடிய அந்த களியாட்டத்தின் விளைவால் அன்றைய ராத்தூக்கம் பறிபோனது அந்த நாயகனுக்கு. எப்படியோ உணர்ச்சிகளுடன் போராடி அவள் உறங்கிவிட்டாள். இவன்தான் வெகு நேரம் விழித்து கிடந்தான். காலையில் கண் விழித்த போது ஒருவரின் முகத்தை மற்றவர் பார்க்க அவ்வளவு தயக்கம். அவள்தான் பெண் பிள்ளை நாணுகிறாள் என்றால் இவனுக்கு என்னவாம்? அவஸ்தையுடன் பிடரியை வருடியபடி ஏதோ நினைவில் சிரித்து கொண்டான். அவனை ஏறிட்டு பார்க்காமல் அவள் குளியலறைக்குள் நுழைந்துவிடம் இவன் தலையாட்டி சிரித்துக்கொண்டே அவளது மருத்துவ அறிக்கையை எடுத்து வைத்தான். அன்று அவளுக்கு பரிசோதனைக்கு செல்லும் நாள். 5வது மாத ஸ்கேன் எடுப்பதற்காக வர சொல்லியிருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் பரிசோதனைக்காக சென்னைக்கு செல்வது கடினம் என்பதால் மதுரையில் அவர்களது குடும்ப மருத்துவரிடம் பார்க்க ஆரம்பித்து விட்டனர். குளித்துவிட்டு உடைமாற்றும் அறையில் சுடிதார் அணிந்து வெளியே வந்தவளை பார்த்தவன், நீ சாப்பிட போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமல்ல. உரைத்தபடி அவனும் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான். கிளம்பி கீழே வந்தபோது ஞாபகமாய் மீராவும் வினவினாள், இன்னைக்கு ஸ்கேனுக்கு போகணுமல்லம்மா, ராம் கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதே இல்லையத்தே, அவரே ஞாபகம் வச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. பதில் கூறியபடி பூஜை அறைக்குள் நுழைந்து கண்களை மூடி நின்றாள். இப்பொழுதென்றல்ல, ஒவ்வொரு முறை பரிசோதனைக்கு செல்லும் போதும் அவளுக்கு இப்படித்தான் பயமாக இருக்கும்.
எல்லாம் சரியாக இருக்குமா, ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயம். கருவுற்ற அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தையை நினைத்து உருவாகும் பயம் அது. அதிலும் இவள் வேறு ஆரம்பத்திலிருந்து குழந்தை வேண்டாம் என்று சொல்லியிருந்ததால் அந்த பயம் அதிகமாக இருந்தது. நம் எண்ணமே குழந்தைக்கு போய் ஏதாவது ஆகிவிடுமோ என அடிக்கடி பயந்து கொண்டேதான் இருப்பாள். அம்மா, தாயே, குழந்தை உள்ள ஆரோக்கியமா இருக்கணும். வேண்டிக்கொண்டு குங்குமத்தை எடுத்து நெற்றியில் தீட்டிக்கொண்டு வெளியே வரும்போது நரசிம்மனும் கிளம்பி வந்திருந்தான். கடவுளிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு வந்த மனைவியின் பயம் அவனுக்கு தெரியாமல் இல்லை. இந்த குழந்தைதான் வேண்டாம்னு அபாஷன் பண்ண போனா, இவளால அதை பண்ண முடியுமா? எண்ணியபடி சிரித்து கொண்டான். இருவரும் காலை உணவை முடித்துவிட்டு கிளம்பினர். இதோ இதுதான் உங்க பேபி, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இந்த மாசத்துக்குரிய எல்லா வளர்ச்சியும் இருக்குது. வெளியில வாங்க, பேசலாம். அந்த சின்ன திரையில் கருப்பு வெள்ளை உருவமாய் அந்த குட்டி கவிதையை கண்டபோது உள்ளம் பூரித்து போனது. அவள் எழுந்து உடையை சரி செய்வதற்கு உதவியவன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ராம். பேபி, அம்மா 2 பேரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் மான்வி, இனி குழந்தை அசைய ஆரம்பிக்கும். நிறைய பேசுங்க, மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுங்க. ரெகுலரா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. மருத்துவர் சில மருந்துகளை மட்டும் எழுதி கொடுத்தார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அவள் நன்றியுரைத்து விட்டு எழ முயல அவளது கணவனோ ஏதோ யோசனையுடன் நெற்றியை நீவிக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான். என்ன ராம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அந்த மருத்துவர் வினவ. வாட் அபவுட் தி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்? அவன் பட்டென்று கேட்டுவிட இப்படி வெட்ட வெளிச்சமாக கேட்பான் என்று அந்த மருத்துவரை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை போலும். ஒரு கணம் அதிர்ந்து விழித்தவர் பிறகு, யா, தேர் இஸ் நோ காம்ப்ளிகேஷன்ஸ், யூ வில். ஒரு மருத்துவராய் அவள் பதிலளித்தார். சந்திரிகாவினால் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. வெட்கத்தில் கன்னங்கள் இரண்டும் சிவந்து விட்டது. தேங்க்யூ. சிறு புன்னகையுடன் நன்றி உரைத்தவன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். காரில் ஏறியதும் இவள் சீறினாள். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு விவஸ்தை இருக்குதா? இப்படியா டாக்டர் கிட்ட கேட்பீங்க? டவுட்ஸ் இருந்தா டாக்டர் கிட்ட கேட்காம வேற யார்கிட்டமா கேட்கிறது? உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கியவன் எட்டி அவளுக்கு சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டான். பார்த்து, பேபிக்கு அன்கம்ஃபர்ட்டா இருக்க போகுது என்ற அறிவுறுத்தல் வேறு. இதிலெல்லாம் அவன் நல்ல கணவன்தான், அன்பான அக்கறையான கணவன். அவளை உள்ளங்கையில் அல்ல, கண்ணின் இமைகளுக்குள் வைத்து பார்த்து கொண்டான். கணவனின் இந்த அக்கறையில் கோபமுகம் மாறியது. இதிலெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. உதட்டை சுளித்தபடி முணுமுணுத்தவளை காரை வளைத்து திருப்பியபடியே நோட்டமிட்டவன், வேற எதிலேயும் கூட குறைச்சல் இல்லைதான், போக போக உனக்கே தெரியும் என்று கூறி வைத்தான். அத்தோடு நிற்கவில்லை. நேத்து நைட் கூட ஒரு டெமோ காண்பிச்சேனே என்றும் சேர்த்து கூறி வைத்தான். கடவுளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை சிம்மன். எனக்குத்தான் இனி அந்த டாக்டரை எப்படி பார்ப்பேனோன்னு இருக்குது. சலித்தபடி கூறிக்கொண்டாலும் வதனம் செவ்வானமாய் சிவந்து போனது. இதுல என்னடி இருக்குது? நீதானே டவுட் இருந்தா டாக்டர் கிட்ட கேட்டுக்க சொன்ன, அதுதான் கேட்டேன். இப்ப இது ரொம்ப முக்கியமா? நாமளே லைஃபை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிறோம். இதுல டவுட் வேற. அதுக்கு மட்டும் கேட்கலடி. நேத்து நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டல, அதுதான் சேஃபா என்னன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். ஒரு மாதிரி புருவத்தை நிமிண்டி விட்டு கொண்டவன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கூடலே இல்லாமல் அவளை உச்சத்தில் கொண்டு சென்று நிறுத்திவிட்டு வந்தானே, அந்த நினைவில் அவள் இதழ் கடித்து கொள்ள அவனோ தன் உணர்வுகளை மறைப்பதற்காக சிடி பிளேயரை உயிர்ப்பித்தான். அதுவோ நேற்று நடந்த நிகழ்வை மிச்சம் வைக்காமல் நினைவுபடுத்தியது. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது, நீ வந்து கண்ண வச்சாம் என்று பாடி வைக்க இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து வாய்விட்டு சிரித்து கொண்டனர். தொடரும்.